நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்ப என்னைய கடிச்சு போடுமே. உங்களுக்கு கண்டிப்பா கடிக்கும். அது வராதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க. இவர் இப்படியே விட்டா இன்னமும் பேசுவாரு, இது மேலே பேசுவாரு. இந்த கடிவாய் கப்பி என்ன பேசியிருப்பார், நான் அவர் பாடலே பேசி காமிக்கிறேன் பாருங்க. இது மட்டுமா, நாய்களை பணக்காரர்கள் ஆகிறது. அதாவது இன்னைக்கு நடந்து போறீங்க, நாளைக்கு நாய்க்கு பயந்து ரோட்ல நடக்கிறதுக்காக இன்னும் அதிகமா உழைச்சு சைக்கிள் வாங்குவீங்க, அடுத்த வாரம் பைக் வாங்குவீங்க, அடுத்த மாசம் கார் வாங்குவீங்க. ஏன் ஹெலிகாப்டர் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நாயினால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ராஜயோகம் இல்லைங்க, நாய யோகம், பைரவ யோகம். இப்படியே விட்டு அந்த கடிவாய் கப்பி இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாரு. நாயினா கடிக்கத்தான் செய்யும், ஏன் வெளியில போறீங்க கேட்கிறாரு. ஐயா, நாளைக்கு உங்க வீட்டுல உங்க குழந்தைக்கு ராத்திரி உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா நீங்க வெளியே வரத்தானே செய்வீங்க, மெடிக்கல் ஷாப் போகத்தானே செய்வீங்க. அப்ப நாய்கிட்ட போய் ரெஸ்பெக்டட் டாக்டர் சார், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ், as my child is suffering from fever, I am not able to attend my other homes, so please grant me only one hour permission for going to medical shop. நீங்க நாய்கிட்ட கெஞ்ச முடியுமா? நீங்க பேசி முடிக்கிறீங்களா, அது உங்களை கம்மி சாப்பிட்டு முடிச்சிடும். பெண்கள் எமர்ஜென்சிக்கு ரோட்ல வெளியே போக கூடாதா? அப்புறம் ராத்திரி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறவங்க, ராத்திரி வியாபாரத்தை முடிச்சு மளிகை கடை, பலசர கடை, காய்கறி கடையை மூடிட்டு வர்றவங்க, விடிய கால பேப்பர் போடுறவங்க, பால்காரங்க, ராத்திரி விடிய காலையில தங்களோட தொழில் பண்ணக்கூடாதா? இவங்க தொழில் ஒரேடியா முடிச்சு போனா நீங்க வந்து சாப்பாடு போடுவீங்களா? கடிவாய் கோபி சார், ஸ்ட்ரீட் டாக்டர் பண்ற அட்ராசிட்டியை பத்தி பாருங்க சார். என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய ஒரு 8 நாய் சுத்தும் போது எனக்கு உயிரே கையில இல்ல சார். பையன் திரும்ப கேட் லாக் பண்ணிட்டு உள்ள வரதுக்குள்ள 8 நாய் சேர்த்து சுத்திருச்சு சார். ஒரு நாய் கச்சா போறாங்க, சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகே? உங்களுக்கு குழந்தைங்க வந்து விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார். கேட்டு திறந்து வச்சா உள்ள வந்துருது. எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு, சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். நாய் கடிக்கு 4 ஊசி போடணுங்க. 7வது நாள் ஒரு ஊசி, 28வது நாள் ஒரு ஊசி. நாங்க ஏன் போடணும்? பாத்தீங்களா சார், கார்ல ஒரு நீங்கள ஒரு நாளைக்கு கார்ல போடுறதை நிப்பாட்டிட்டு உங்க குழந்தைங்க கூட உங்க மனைவி கூட புதுசா 2 தெருவில் நடந்துவாங்க. அப்பதான் புது ஜனங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். அதுக்கெல்லாம் தெம்புல விட்டுடுங்க.